ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மகாராணி சிக்கன் அதுதான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி 2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி ஒரு 1/2 கப் சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். இதை இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக நல்லா தண்ணியில் அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன், பேஸ்ட் மாதிரி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியை வச்சுட்டேன். தேவையான ஆயில் சேர்க்குறேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இது மட்டும் நான் அதில் சேர்க்குறேன். அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் எண்ணெயில். அதனுடைய வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அது பொரிஞ்சு வாசனை வந்த உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டேன். ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நான் நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனை போகட்டும். நல்லா திக்காக வருது பாருங்கள். இப்போ நான் ஹோம்மேட் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கறி மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கிரேவி மாரி அதில் இருக்க ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது தயிர் ஒரு கப் அளவு எடுத்துட்டேன். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணக்குள்ளே க்ரீம் மாரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அடிச்சிட்டேன். க்ரீம் மாரி வந்துருச்சு. இப்போ இதை கொண்டு போய் அதில் சேர்த்துடலாம். அந்த கிரேவியில் பாருங்கள், நல்லா க்ரீம் மாரி இருக்குது பாருங்கள். இதுவும் மிக்ஸ் பண்ணுறேன் நான். இது கூட கறியை மிக்ஸ் பண்ணுறேன் நான்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த காரம், தயிரோட புளிப்பு, உப்பு எல்லாமே அந்த சிக்கனோட கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா கிடைக்கும். உப்பு இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ உப்பு, காரம், இந்த தயிரோட புளிப்பெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்றேன். சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக தண்ணி சேர்த்துட்டேன். நான் தேவையான அளவு சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணாம், கிரேவி மாரி வேணும்னாலும் நீங்கள் அந்த ஏற்கனவே இருந்த கிரேவி மாரி இருக்க தண்ணியிலே வேக வச்சு கிரேவி மாரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ டிஃபனுக்கு ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் சிக்கனை. நீங்கள் கிரேவி மாரி எடுக்கிறதுனாலுமே மூடி போட்டு நல்லா கிரேவி மாரியே கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் பரோட்டாக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வேக விடுறேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கறி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு நல்லா ஈவனாக வேகும். இப்போ ஆரிகானோ வந்து நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா சேர்த்துக்க வேண்டாம். நல்லா நாலா பக்கமும் கொதிச்சு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் வந்து மகாராணி சிக்கனை கீழே இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா சட்டி சூடுக்கே பயங்கரமாக கொஞ்சம் நேரம் கொதித்து தான் அடங்குனுச்சு. பாருங்கள், இன்னுமே இந்த கொதிக்கிற தன்மை அடங்கலை, கொதிச்சிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியெலாம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.